தமிழ்நாட்டில் ஜனசேனா கட்சியை நிறுவும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கம் சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற இந்த கருத்தரங்கில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பவன் கல்யாண், ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஜனசேனா கட்சியை நிறுவும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்றும் குறிப்பிட்ட பவன் கல்யாண், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ப்பது குறித்து எந்த பேச்சும் நடைபெறவில்லை என்று கூறினார். The speech as well, like many of the leaders had spoken about how your role in Tamil Nadu going forward for the election is going to be. Are we going to see Pawan Kalyan more campaigning in Tamil Nadu during the election? For me, as a part of NDA alliance, it is our primary responsibility. I went not for Tamil Nadu, I went for Karnataka in 2014. I went to Maharashtra and I went to. Definitely, I'll do some whatever is needed to be done in Tamil Nadu. நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், அடிக்கடி தேர்தல் நடத்துவது நாட்டின் நிதி நிலைமையை மிக மோசமாக மாற்றிவிடும். எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதுதான் சிறந்தது என்று கூறினார். பவன் கல்யாண் போன்றவர்களின் துணையோடு தமிழகத்தில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றும் தமிழிசை தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல், இது நம் பாரத பிரதமரின் கனவு. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நமக்கு வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தலுக்கு 10,000 கோடி செலவழிக்க வேண்டி இருக்கிறது. கட்சிகள் 7